வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல சண்டே சமையல் அமெரிக்கால இருந்து ஆட்டுக்கறி ஈரலை வச்சு எப்படி வறுவல் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டைல்ல பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈரல்ல நல்லா சின்னதா கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இதை 1/4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். தனியா ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 3 பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் ஜீரகம், 8 பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்க வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல 2 தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல போட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஊற வச்சிருக்க அந்த ஈரல் இதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. தண்ணிலாம் எதுவும் ஊத்த வேணாம், அந்த கடாய் சூட்லயே இதை நல்லா பெரட்டி விடுங்க. அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காய் பாலை நல்லா இதுல வடிகட்டி ஊத்திக்கங்க. தேங்காய் திப்பி வேண்டாம். ஈரல் வேகத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காயில தண்ணி ஊத்தி அரைச்சுக்குங்க. இப்ப நீங்களே பாருங்க, இந்த ஈரலை நல்லா பெரட்டி விட்டு கலர் எப்படி மாற போகுதுன்ட்டு. மிளகு தூள் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்து இப்ப கலர் நல்லா மாறி கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தொக்கு மாதிரி வேணும்னா இறக்கி எடுத்துக்கங்க. இன்னும் ட்ரையா வேணும் அப்படின்னா அடுப்பை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை போட்டு நல்லா பெரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட ஈரல் வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கு உங்க வீட்டுல சண்டே சமையல் என்ன நான்வெஜ் ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.